செல்ஃப் அனாலிசிஸ் அது டோட்டலி மிஸ். மேல ஒரு சரி புதுசா ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப நல்லா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மற்றவங்களை போலவே நமக்கும் இருந்துச்சு. அந்த பிரச்சனையை இவங்க அட்ரஸ் பண்ணாத வரைக்கும் தாவேகா ஒரு கட்சியாக மலரவே முடியாது. நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டேன்ல, ஏன்னா அப்படியே கொண்டு போய் கோட்டையில முதல்வர் நாற்காலியில உட்கார வை, ஏன்னா நான் தான் டிக்ளேர் பண்ணிட்டேன், நான் தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படி நானே சொன்ன பிற்பாடு உனக்கு என்ன பிரச்சனை? எந்த செயல்பாடுகளுமே இல்லாம நடைமுறையில செயல்ல நீங்க மக்களுக்கானவர் அப்படின்றத வெளிப்படுத்தாம மக்கள் கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படின்ற அந்த டிமாண்ட் எப்படி நியாயப்படுத்த முடியும்? அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் பார்க்கும்போது இந்த தாவேகாவுல இந்த சீரியஸா ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்கு. விஜயால இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு கேம்பெயின் பண்ண முடியாது. ரசிகர்கள் பின்தொடர்ந்து வர்றத நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ட்டு எழுத்து மூலமா கொடுத்துடுறாருன்னு வச்சுக்கிறோம். அப்ப போலீஸுக்கு இது வேலையே இல்லைங்க. என்னன்னா விதி மீறல செலிப்ரேட் பண்றான், விதி மீறல இவரே செலிப்ரேட் பண்றாரு, இதை வேற என்கரேஜ் பண்றாரு. ரோட் ஷோ போனாருங்க, அதே பாண்டிச்சேரியில போகும்போது நீட்டா 2 பக்கமும் நிறுத்திடுறாங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. வேறு நூத்துக்கணக்கான ஆட்கள் இதே மாதிரி வெயில்ல நின்னுகிட்டு கிடக்குறேன், வேர்த்து விறுவிறுத்து. அவங்களுக்கு எல்லாம் எவன் தண்ணியா கொடுப்பான்? அந்த மாதிரி செய்ய மாட்டார். அப்படி செய்யறதுக்கெல்லாம் இவருக்கு முடியாது. அப்படி ரோட்டுக்கெல்லாம் இறங்க மாட்டார். தரையில அவர் கால் மட்டும் பட்டுச்சுன்னா இன்னைக்கு நிலவரத்துக்கே பயங்கரமான ஒரு கிளர்ச்சிய, மலர்ச்சிய, புரட்சியவே ஏற்படுத்தி விட்டுருங்க இந்த தேர்தல் களத்துல. தாவேகா தலைவர் விஜய் இன்னைக்கு வில்லிவாக்கம், டி நகர், அண்ணா நகர் பகுதியில பிரச்சாரம் மேற்கொள்றதா இருந்துச்சு. ஆனா அங்க பிரச்சாரம் மேற்கொள்ளாம இன்னைக்கும் ரத்து பண்ணிட்டாங்க. கேட்டா தேர்தல் ஆணையம் கொடுத்த நிபந்தனைகள்லாம் எங்களுக்கு சரியா படல, 1 மணி நேரத்துக்குள்ள வேற பாயிண்ட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க, எப்படி எங்களால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்றாரு. இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி ரத்து பண்ணாங்க, இப்ப அனுமதி கொடுத்து நிபந்தனை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ரத்து பண்றாங்க. அவருக்கு உண்மையாவே பிரச்சாரம் பண்ண பிடிக்கலையா? இன்னொரு விஷயம், குறிப்பா போன தடவையும் வில்லிவாக்கம், டி நகர்ல தான் ரத்து பண்ணாரு, இந்த தடவையும் வில்லிவாக்கம், டி நகர் தான் ரத்து பண்றாரு. ஆதவ் அர்ஜுனாவுக்கும் குஷி ஆனந்துக்கும் பிரச்சாரம் பண்ண அவருக்கு விஜய்க்கு விருப்பம் இல்லையா? இல்ல, நீங்க 2-3 கேள்விய சொல்லிட்டீங்க. ஆனா எல்லாமே வேலிடான பாயிண்ட்ஸ் தான். எல்லாத்துலயுமே உண்மை இருக்கு. அதாவது இத சும்மா ஜாலியா சொல்லிட்டீங்க, ஜோக்கா சொல்லிட்டீங்கன்ட்டு புறந்தள்ளிட முடியாது. முதல்ல இவரு தேர்தல் ஆணையம் கண்டிஷன்ஸ் நிறைய போடுறாங்க, அந்த கண்டிஷன்ஸை நிறைவேற்ற முடியாது அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி திமுக அரசு எங்களை போக விடாம 1008 கண்டிஷன்ஸை போட்டு எங்களை முடக்கி வைக்கிறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கீட்டுகள்லாம் போய் எஸ்ஓபின்னு வந்துருச்சு இந்த கரூருக்கு அப்புறம். எஸ்ஓபி வந்த உடனே இந்த மாதிரி எஸ்ஓபின்னு சொல்லிட்டு எங்களை முடக்குறாங்க பாரு, இப்போ இந்த தேர்தல் மட்டும் அனௌன்ஸ் பண்ணட்டும், தேர்தல் ஆணையம் ஆட்சியவே டேக் ஓவர் பண்ணிரும், அதுக்கப்புறம் இவர் முதல்வரே இருக்க மாட்டாரு, இவர் மாஜி முதல்வர் ஆயிடுவாரு, அதுக்கப்புறம் பாருங்க நாங்க ஒரு நாள் விடாம கேம்பெயின் பண்ண போறோம், தமிழ்நாடே கலங்க போகுது, அதிர போகுது அப்படின்னு ஆதவ அர்ஜுனா ரொம்ப ரொம்ப வேகமா பேசினாரு. இப்போ தேர்தல் ஆணையம் ஆட்சிய கையில எடுத்துக்கிருச்சு. இந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து தேர்தல் ஆணையத்து மேல குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப அதாவது முதல்ல திமுக அரசு குறை சொன்னீங்க, அப்புறம் கோர்ட் மூலமா அப்ரூவ் பண்ணப்பட்ட எஸ்ஓபிய குறை சொன்னீங்க, இப்போ தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றீங்க, மத்திய அரசை குறை சொல்றீங்க. அப்படின்னா மத்திய அரசை குறை சொல்றீங்கன்னு அர்த்தம். இப்போ இதுலதான் புரியல, அதாவது எல்லாருமே ஒன்னா சேர்ந்து விஜய முடக்க பாக்குறாங்களா, என்ன அர்த்தம்னு புரியவே இல்லை. அதாவது நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டி இருக்கிறோம், மற்றவங்க மேல தப்பு இருக்கலாம், அரசு திமுக கண்டிப்பா விஜய் வளர்றத விரும்பாது, பாஜக விரும்பாது, யாருமே விரும்ப மாட்டாங்க. அது எப்படி ஒரு எதிர்கட்சி வளர்ந்து என்ன அழிக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணுவேனா? அலோவ் பண்ண மாட்டேன். இப்போ அவங்க விஜய பிடிக்கல, விஜயனுடைய வளர்ச்சியை தடுக்க பாக்குறாங்க அப்படின்றத கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்ப தேர்தல் ஆணையத்தையும் குறை சொல்றாங்க, தேர்தல் ஆணையத்து மேலதான் அவங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இப்படி எதையுமே விடாம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அதை நம்ம கவனிக்கணும்.
ஒருத்தர் 2 பேரு முடக்க பாக்குறாங்க, குறுக்க இருக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும், ஏத்துக்கலாம். அதுல உண்மையா கூட இருக்கலாம், உண்மையா இருக்குன்னே வச்சுக்கிருவான். ஆனா இப்படி ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டே வர்றாங்க. இதுல ஒரு தடவை கூட, ஒரு இடத்துல கூட, ஒரு அக்கேஷன்ல கூட தாவேகா செயல்பாடுகள்ல ஒருவேளை நம்ம சிலதை மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம், ஒருவேளை இதை இப்படி நம்ம மாற்றி செஞ்சிருந்திருக்கலாம், இதை இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலா இப்படி செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையை தவிர்த்து இருக்கலாம் அப்படின்ற அந்த சிந்தனை இருக்கு பாத்தீங்களா? செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? செல்ஃப் அனாலிசிஸ் அது டோட்டலி மிஸ்ஸிங்க. இது ரொம்ப ரொம்ப எனக்கு எனக்கு நான் ஒரு அப்ஜெக்டிவா நான் பாக்குறேன் இப்போ எல்லாத்தையுமே. விஜய் மேல சரி புதுசா ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப நல்லா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மற்றவங்களை போலவே நமக்கும் இருந்துச்சு. அதை வெளிப்படையாகவே நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். பல இதுகள்ல ஒரு அக்கறையோட சில விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்கிறோம். ஆனா கடைசியா இப்ப பார்த்தோம்னா தொடர்ந்து அவங்களுடைய செயல்பாடுகள், அந்த ஆட்டிடியூட், approach to politics, the kind of values they are promoting and try to inculcate in the followers, அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இது அடிப்படையில ஏதோ இதுல இந்த அமைப்பு ரீதியாக, உளவியல் ரீதியாக, அரசியல் கோட்பாடு அந்த விதத்திலேயுமே கூட பார்த்தா இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அந்த பிரச்சனையை இவங்க அட்ரஸ் பண்ணாத வரைக்கும் தாவேகா ஒரு கட்சியாக மலரவே முடியாது. ஏன்னா இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னா நான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபேவர் பண்றேன். அதான் அவரு இப்ப இந்த ரீசெண்டா அந்த பேச்சுகள் எல்லாத்துலயுமே ரொம்ப அப்படமா முதல்ல வந்து உச்சத்துல இருந்து நான் என்னுடைய கெரியர் உச்சத்துல அதை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? கெரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்றது இல்ல, எனக்கு இருந்த எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்துச்சு, எல்லா வசதி வாய்ப்புகளையும் விட்டுட்டு நான் ஒரு ஏழ்மை கோலம் கொண்டு எளியவனா நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்துல பேசுறாரு. எல்லா வசதி வாய்ப்பையும், வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்தேன்றாரு. அடுத்து எல்லா வலிகளையும் தாங்கிக்கிட்டு நான் வர்றேன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? முத்தாய்ப்பா சொல்றது, அதனால இதுதான் கடைசி வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு தமிழக மக்களுக்கு, அதனால உங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னா என்ன இருக பற்றிக்கங்க, உங்க விஜய் நான் வாரேன் அப்படின்றாரு. அந்த அடுக்கு புரியுதா? அதாவது நான் எல்லா வசதி வாய்ப்பையும் விட்டுட்டு எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு வர்றேன், இதான் நான் கடைசி வாய்ப்பா நான் வர்றேன். அதாவது நான் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அருளப்படுகின்ற ஒரு கொடை, இது ஒரு கிஃப்ட், இட்ஸ் a great opportunity, இட் இஸ் a miracle, இதை நீங்க விற்றக்கூடாது, இதை நீங்க இருங்க பற்றிக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டேன்ல, என்னை அப்படியே கொண்டு போய் கோட்டையில முதல்வர் நாற்காலியில உட்கார வை, ஏன்னா நான் தான் டிக்ளேர் பண்ணிட்டேன், நான் தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படி நானே சொன்ன பிற்பாடு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டேன். அப்ப மக்கள் விரும்பித்தான் ஆகணும், அப்ப என்னை கொண்டு போய் அங்க உட்கார வைக்கணும், அப்பதான் நீ உண்மையான மக்களா இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த ஆட்டிடியூட் நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றேன், ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உளவியல் ரீதியான அந்த டிமாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் இல்ல, இட்ஸ் a டிமாண்ட். அது எப்படி ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாம, நீங்க யாரு என்ன விவரம் அப்படின்ற எந்த இதுவுமே இல்லாம, எந்த செயல்பாடுகளுமே இல்லாம, நடைமுறையில செயல்ல நீங்க மக்களுக்கானவர் அப்படின்றத வெளிப்படுத்தாம மக்கள் கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படின்ற அந்த டிமாண்ட் எப்படி நியாயப்படுத்த முடியும்? இப்ப இந்த நம்ம வீட்டுகள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, ஒரு லோவர் மிடில் கிளாஸ் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிறோம், உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். அவங்க வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கும், ஏதோ 5-10 மிச்சம் பண்றதுல வந்து கொஞ்சம் நகை நட்டு ஏதாவது வாங்குவாங்க, வருஷத்துல ஒரு பவுனு 2 பவுனு நகை அப்படி அந்த மாதிரி வாங்குற அளவுக்கு தான் இருக்கும். இதுல என்ன பண்ணுவான், இந்த வயசு பையன் காலேஜுக்கு போகணும்னு எனக்கு பைக் வேணும்தான், பைக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் போறது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் வேலைக்கு 2 பேரும் போயிட்டு வருவாங்க. அல்லது அவர் வந்து இப்போ ஒரு பழைய டிவிஎஸ் 50 அந்த மாதிரி, இந்த விஜய் ஒரு டிவிஎஸ் 50 கணக்கு காட்டியிருக்காரு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டிவிஎஸ் 50ல போயிட்டு வருவாங்க. மிஞ்சி போனா ஒரு ஸ்கூட்டர் கிட்டர் அப்படிதான் இருக்கும். இந்த பையன் சரிப்பா ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கையில டிமாண்ட் வைப்பான், எனக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் பைக் வேணும், ஆஃப் ரோடு பைக்கா என்னென்னமோ சொல்றாங்க, இந்த வீலிங் பண்றதுக்கு, அந்த ரீல்ஸ் போடுறதுக்கு ஏற்றது மாதிரியான பைக்ஸ்.
2 லட்சம் 3 லட்சம்ன்றது சாதாரண ரொம்ப சீப்பான பைக்கா அதெல்லாம். 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சத்துக்கெல்லாம் பசங்க பைக் கேக்குறாங்க வாங்குறாங்க. இப்ப இந்த மாதிரி பைக் கேட்கும்போது, ஏப்பா இல்லப்பா வீட்டுல அக்கா இருக்கு, அது கல்யாண செலவு வேற இருக்கு, உனக்கு பைக் வாங்க முடியாது அப்படின்னா இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவான். அந்த காலத்துல எல்லாம் அப்படின்னா அப்ப ஏன் என்னை பெத்த அப்படின்னு அந்த மாதிரி இந்த கேட்பாங்க. இப்ப காலத்துலயுமே அப்படியெல்லாம் கேக்குறாங்க. கிடையாது. இந்த காலத்துலயுமே கேக்குறாங்கன்னு சொல்றேன் பசங்க. இந்த காலத்துலயும் கேக்குறாங்க. ஆனா அதை தாண்டி போயிடுறாங்க. இப்ப பசங்க வந்து கொஞ்சம் கோச்சுக்கிறான், கொஞ்சம் அழுகுறான், இல்ல கொஞ்சம் இதா போயிடுறான் அப்படின்னா பேரண்ட்ஸால ஏத்துக்க முடியல. ஏன்னா பெரும்பாலான வீட்டுல ஒரு பையனா இருக்கான், ஒரு பிள்ளையா இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒத்த பிள்ளையா தான் இருக்கு. ஏகதேசமா 2 பேர் இருக்கிறதுன்றது அபூர்வமா போயிடுச்சு. இப்போ ஒரு பிள்ளைதான் இருக்கு. அப்ப அதனால ஈஸியா பிளாக்மெயில் பண்ணிட முடியுது பேரண்ட்ஸ. சைக்கலாஜிக்கலா சைக் பண்ணி விட்டுறது, இமோஷனலா பிளாக்மெயிலிங். அதை பண்ணும்போது பெத்தவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரி நம்ம என்ன சொத்து சேர்த்து யாருக்கு வைக்க போறோம், நம்ம பிள்ளைக்கு தானே, அதனால வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு இஎம்ஐல லோனை போட்டு அதை போட்டு இதை போட்டு பைக்கை வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த பிடிவாதம் இருக்குது பாத்தீங்களா. நான் ஆசைப்பட்டுட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக் வச்சிருக்கிறானுங்க, ஏன் நான் பைக் இல்லாட்டினா நான் அங்க வந்து அந்த கூட்டத்துல அந்த பியர் குரூப்ல நான் வந்து அவுட் ஆஃப் குரூப்பா ஃபீல் பண்ணுவேன், அதனால அவங்களோட ஒன்னா ஜெல் ஆகணும்னா எனக்கு இந்த பைக் வேணும் அப்படின்றது பிடிவாதம் பிடிச்சு, அதாவது நிலைமை வீட்டுல பொருளாதார நிலைமை முடியாது அப்படின்னு பட்சத்திலையும் அதையும் மீறி வற்புறுத்தி பைக்கை வாங்கிடுறான் பாத்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட தான் நான் அந்த தாவிக்காவில் எல்லார்ட்டையுமே பாக்குறேன். விஜய்ல இருந்து ஆதவ் அர்ஜுனால இருந்து மத்தவங்க அவங்க பேசக்கூடிய அந்த மொழி, பப்ளிக்ல அவங்க அவங்க நடந்துக்கிற விதம், அவங்களுடைய செயல்பாடு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது டிபிக்கலா அந்த அடலசென்ட் பிஹேவியர், அடலசென்ட் அடமெண்டா இருக்கிறது. பிடிவாதமா பிடிச்ச புடியில எனக்கு இது வேணும்னா வேணும். முதல்வர் நாற்காலியில போய் உட்காரணும் அப்படின்னா என்ன நான் உட்கார்ந்தே ஆகணும். எப்படிப்பா உட்காருவா அப்படின்னா நான் சொல்லிட்டேன், எனக்கு வேணும்னா நீ தான் பண்ணணும், இதான் கடைசி வாய்ப்புன்னு சொல்லிட்டேன்ல, கொண்டு போய் என்ன உட்கார வை, நீ என்னப்பா செய்வ அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நான்லாம் இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது, நான் கேட்டுட்டேன், ஆசைப்பட்டுட்டேன், உன்கிட்ட சொல்லிட்டேன், அது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற அந்த இதுதான் ரொம்ப தூக்கலா வெளிப்படுது. நான் இந்த காமெண்ட் இப்போ இவ்வளவு தூரம் வேகமா சொல்றதுக்கு காரணம் ஏன்னா தொடர்ந்து இந்த 2 வருஷமா 2 வருஷத்துக்கு மேல அவர் கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் பார்க்கும்போது இந்த தாவிகாவுல இந்த சீரியஸா ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு பக்கம் அவங்களுக்கு அந்த யூத் கிரேஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்றது எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம். அதையுமே நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணணும், அது டீகோட் பண்ணணும், அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய டிமித்தாலஜைஸ் பண்ணணும். அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அது இருக்க இந்த பாயிண்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேம்பெயின் விஷயத்த இந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு கேம்பெயின் பண்றதுல எல்லாம் இஷ்டம் இல்லை. விஜயால இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு கேம்பெயின் பண்ண முடியாது. இத முன்னாடியே ஒரு தடவை நம்ம தெளிவா சொல்லி இருக்கிறோம். அவருக்கு அதாவது அவருடைய இயல்புங்க அப்படி, அதாவது அப்படி வளர்ந்த விதம் ரொம்ப கோசியா ஒரு சொபிஸ்டிகேட்டடா அப்படி வாழ்ந்துட்டாரு. அப்புறம் சினிமாவில் போன சினிமாவில் நட்சத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய இது இருக்கு, ஐயோ கடவுளை விட ரொம்ப இதா பார்த்துப்பாங்க, பார்த்து அம்பிட்டு அவ்வளவு எடுபடி வேலைகளும் செய்யறதுக்கு எல்லாருமே இருப்பாங்க. ரொம்ப பர்சனலா செய்யக்கூடிய வேலைன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, 1-2 வேலை. அது தவிர மத்த எல்லா வேலையையும் கால ஷூ மாட்டி விடுறதுல இருந்து எல்லா வேலையுமே செய்யறதுக்கு அத்தனை அடிமைகள் இருப்பாங்க. அதை சந்தோஷமா செய்யறதுக்கு அடிமைகள் அவ்வளவு பேர் இருப்பாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார பின்னணியிலிருந்து வந்தவர் விஜய். அவரு இது வரைக்கும் இந்த கேம்பெயின் போறன்ட்டு இந்த வீக்கெண்ட்ல போறதுக்கு முயற்சி பண்ணாரு பாத்தீங்களா, அதுவே மிகப்பெரிய விஷயம். ஆக்சுவலி இட் இஸ் a miracle, wonder. அவர் வந்து கேம்பெயினுக்கு போனது அப்படின்றதே, இதுக்கு முன்னாடி போனது. இப்போ இங்க வந்து சென்னையில பாத்தீங்கன்னா திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மோடம் போட்டுக்கிட்டு இருக்கு, மழை பெய்ய போறது மாதிரி இருக்கு, மிரட்டலா இருக்கு. அப்புறம் சென்னை சிட்டி டிராபிக்ல நசன்னு கிடக்கு, வேர்த்து விறுவிறுத்து, ஐயோ இந்த இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது. ஏதோ ஒரு தடவை கொஞ்ச நேரம் இந்த ஷூட்டிங்ல பாக்குறோம் இல்லையா, ஒரு டேக் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்து உள்ள போயிட்டு கூலா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஷாட்டுக்கு போறது.
அது மாதிரி ஃபியூ மினிட்ஸ் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். ஆனா கண்டினியூவஸா நான் ஸ்டாப்பா மணிக்கணக்குல இந்த மாதிரி அவதிப்படுறதுன்றது வந்து இரிட்டேஷன் ஆயிடும் கண்டிப்பா. ஆக்சுவலா பாண்டிச்சேரியில நீங்க பாத்தீங்களா, அவர் ரொம்ப இரிட்டேட் ஆகி அநாயாகி கோவப்படுறத நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேன் மேல இருந்துட்டு திட்டுறாரு. அதெல்லாம் என்னன்னா சாதாரணமான ஒரு கூலா இருக்கையில அப்படி கோவப்பட்டு திட்ட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அதை நாசுக்கா வேற மாதிரி சொல்லி இருந்திருக்கலாம், அல்லது இவரே சொல்லியிருக்க தேவையில்லை, மத்தவங்க சொல்லி இருந்திருக்கலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத. ஆனா இவர் சொல்றாரு, அதாவது அதான் அந்த நசன்ட்டு வேர்க்கும் போது அந்த வெயில், அதாவது எப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருது. உள்ள வேனுக்குள்ள இருக்கையில கம்ஃபர்டபுளா இருக்கு, திடீர்னு மேல ஏறி நிக்கணும், அப்படி ஏறி நிற்கும் போது வெயில் வேர்க்கும், அப்புறம் திரும்ப உள்ள போகணும். அது பிசிக்கலாவே கொஞ்சம் இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி சிரமங்கள் நிறைய இருக்கு பிசிக்கலா. இந்த சிரமங்கள் எல்லாம் இதெல்லாம் அவர் பழகாதவர், அவரை குற்றமா சொல்லல, இதெல்லாம் அவருக்கு பழக்கம் கிடையாது. இத இந்த 51 வயசு 52 வயசு 51 52 அப்படின்றது அவருக்கே நிச்சயமா இல்லை. சரி, ரெண்டுக்கு இடையில அந்த 52 வயசு 51 வயசுன்னு வச்சுக்கிறோம். 51 வயசுல இதுக்கு அப்புறமா அவர் வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வரணும் அப்படின்ற தேவையும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதுதான் நிலைமை. அதாவது கூடிய வரைக்கும் இந்த கேம்பெயின் போறதை தவிர்க்கிறதுக்கு காரணங்கள் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் போட்ட அந்த கண்டிஷன்ஸ் நடக்க முடியாது. எங்க 1 மணி நேரத்துல போக முடியாதா? எப்படினாலுமே உங்களுக்கு வந்து ரோட கிளியர் பண்ணி கொடுத்துறாங்க, நீங்க போறதுன்னா போகலாம். ஆனா நீங்க தான் உங்களுடைய ரசிகர்களை கொண்டு வந்து பின்னாடியே வர வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணி இப்ப நீங்க மட்டும் சரின்னு சொல்லிட்டா, அதாவது தாவிக்கால விஜய் ஓகே, என்னுடைய ரசிகர்கள் பின்தொடர்ந்து வர்றதை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ட்டு எழுத்து மூலமா கொடுத்துடுறாருன்னு வச்சுக்கிறோம். அப்ப போலீஸுக்கு இது வந்து வேலையே இல்லைங்க. அடி நடத்துருவோம் அப்படின்னு நின்னாங்கினாலே போதும், போலீஸ் நின்னாலே போதும், இந்த பசங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சிருவான், எவனும் வரமாட்டான். என்னன்னா விதி மீறல செலிப்ரேட் பண்றான். விதி மீறல இவரே செலிப்ரேட் பண்றாரு, இதை வேற என்கரேஜ் பண்றாரு. இப்ப பாண்டிச்சேரியில எடுத்துக்கீங்களேன், எங்க வழக்கமா இந்த டவுன் பஸ்ல எல்லாம் பஸ்கள்ல நம்ம போகும்போது பார்த்திருப்போம், கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள்னு அப்படி எதுகை மோனையோட எழுதி போட்டிருப்பானுங்க பஸ்ஸுக்குள்ள. அதாவது கையை வெளியே நீட்டக்கூடாது, தலையை வெளியே நீட்டக்கூடாதுங்க. இது பாதுகாப்பு நடவடிக்கை. ஆனா இவரே என்ன பண்றாரு, திடீர்னு ஒரு டீனேஜரா மாறிட்டு பக்கத்துல வர்ற வேன்ல மேல இருக்கிறவனுக்கு இங்க இருந்து அவரு சோடா பாட்டுல ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டுல வந்து எடுத்து முதல்ல நீட்டுறாரு. ரீச் ஆகல அப்படின்னு உடனே இவர் உடம்பு பாதி உடம்பு வெளியில வருது, கை வெளியில வருது, தலை வெளியில இருக்கு, உடம்பு கை வெளியில இருக்கு, உடம்பு பாதி உடம்பு வெளியில இருக்கு. ரோட்ல போகும்போது 2 பேர் பேரலா வண்டி போறதே அதான் அது விதி மீறல் அப்படின்னு அவங்க எடுத்துக்கல. இது எல்லாத்தையுமே அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. இவரே அப்படி பண்றாரு. இப்ப இவர் இப்படி பண்ணும்போது ஓடுற வண்டியில பக்கத்துல இன்னொரு வண்டி மூவிங்ல இருக்கு, 2 வண்டி மூவிங்ல இருக்கும்போது, மூவிங்ல இருக்க ஒரு வண்டியில இருந்து எப்படி இவ்வளவு தூரம் உடம்பு வெளியில நீட்டி கையை வெளியில நீட்டி இன்னொரு மூவிங்ல இருக்கிற வண்டியில இருக்கிறவனுக்கு கொடுக்க முடியும்? என்னத்தை கொடுத்தாலுமே அது என்ன மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் இதை வந்து கண்டிப்பா அவர் தடுத்து இருக்கணும். இப்ப இந்த மாதிரிதான் அவரு ஒரு ஆர்வத்துல அப்படி பண்ணிட்டாரு. ஏன்னா ஹைலி எக்ஸைட்டட், அந்த எக்ஸைட்மெண்ட்ல இப்படி பண்றாரு. இப்ப இவரே 51 வயசு ஒரு ஆளு, ஒரு கட்சியினுடைய தலைவர், அவரு வயசுக்கு வந்து 2 பிள்ளைகளோட அப்பா. இப்ப அந்த பையனுக்கு வந்து ஜெய்சன் சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணியிருந்தா இப்ப இவர் தாத்தாவா இருந்திருப்பாரு. அப்படி தாத்தாவாகக்கூடிய வயசுல இருக்கிறவரு இவ்வளவு தூரம் ஒரு அடலசன்ட் மாதிரி, ஒரு டீனேஜ் பையன் மாதிரி இவர் பிஹேவ் பண்றாரு. இப்ப இவர் பிஹேவ் பண்ணா இப்ப எப்படி அந்த இன்னும் பாத்தீங்களா, அந்த சின்ன பசங்க ஒரு பையன்லாம் இவர் வேன் மேலேயே ஏறி வர்றான், வண்டி மூவிங்ல இருக்கு. அதுக்கு முதல்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க அவர் கார்ல வர்றாரு, அதெல்லாம் 5 கோடிக்கு மேலன்றாங்க அந்த காரு விலை. இந்த கருப்பா ஒரு காரு, என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியல. அந்த மாதிரி 5 கோடி மதிப்புள்ள அந்த காரு அது மூவிங்ல இருக்கு. அதெல்லாம் அந்த பையன் அதுல மேல ஏறுறாங்க, ஏறி நீச்சல் அடிக்கிறது மாதிரி தவந்து போறான். அதுல ஏன் செய்யாம இருப்பான்? அப்போ இவர் இப்படி செய்யும் போது அப்புறம் இவர் மேல இருந்துகிட்டு அவன் வீசி விடுறத கண்டிக்கல, அதை கேட்ச் பண்றாரு, இதை கேட்ச் பண்றாரு. அப்புறம் கீழே இருந்து மூவிங்ல இவர் இருக்கும்போது ஓடி வந்து கொடுக்குற கிஃப்ட வாங்கிக்கிறாரு.
அதாவது தர்பூசணியெல்லாம் ஒரு தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா? அவர் குடிக்கலன்னு சொன்னோனே வண்டிக்குள்ளேயே விழுந்துருச்சு அவர் பிரச்சாரம். ஆமா. அதாவது எப்படின்னா, இப்ப இத மோடிஜி ரோட் ஷோ போனாருங்க. அதே பாண்டிச்சேரியில. போகும்போது நீட்டா 2 பக்கமும் நிறுத்திடுறாங்க. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. ரோட் ஷோ பார்க்கறதுக்கும் ஒரு ரொம்ப கௌரவமா, டிக்னிஃபைடா ஒரு 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 பிரம்மாண்டமா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்ப அந்த மாதிரி இவருக்கும் செய்ய முடியும். இவரு வாலண்டியர்ஸ வச்சாங்கன்னா செய்ய முடியும். ஆனா இவரே அப்படி நடக்க மாட்டேன்றார். மோடிஜி எங்க எப்பாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? அவர் அடிக்கடி இந்த இது போறவரு. ஆக்சுவலா இந்த ரோட் ஷோன்ற கான்செப்டே தமிழ்நாட்டுல பரவலா பாப்புலர் ஆனதுக்கு காரணமே பிஜேபி தான். அவங்க தான் அத பாப்புலர் ஆக்கி விட்டது. அதுக்கப்புறம் விஜய் இது மத்த கட்சிக்காரங்களும் அதை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. டிஎம்கேல இப்போ ஸ்டாலினும் அதை பண்ணிட்டு இருக்கிறாப்புல. இப்ப இந்த மோடிஜி போகும்போது எங்கேயாவது இந்த ரோட் ஷோல இது மாதிரி கேட்ச் பிடிச்சு விளையாண்டு இருக்கிறாரா? செஞ்சதே இல்லை. இது மாதிரி அவர் வண்டிக்கு முன்னாடி ஓடி வந்து விழுகிறது அது இது அது மாதிரி நடந்ததே இல்லை. ஆனா இவரு அப்படி எல்லாரும் அதாவது அவருடைய பிஹேவியரே விஜயுடைய பிஹேவியரே இந்த ஜென்சி கூட அதாவது முதிய ஜென்சி இருக்கிறாங்க. இந்த 90s பிறந்தவங்க, நான் 96க்கு அப்புறம் பிறந்து இந்த 2005 வரைக்கும் பிறந்த அந்த ஒரு குரூப், ஒரு 10 வருஷத்துல பிறந்தவங்க, அவங்க எல்லாமே ஓரளவுக்கு மெச்சூரா இருக்கான். இந்த 2000க்கு அப்புறம் பிறந்த இந்த 2K கிட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஜென்சி, அதாவது இளைய ஜென்சி, அவங்க தான் இப்ப டீனேஜரா இருக்கிறவங்க. அந்த பசங்களுடைய டீனேஜரா இருக்கிற பையங்க பொண்ணுங்க எல்லாம் ரெண்டும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்க பிஹேவியர் எல்லாமே, அங்க ஜெண்டர் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி இவங்களுக்கு ஏத்தது மாதிரி இவங்கள ஒருத்தராகவே விஜய் நடந்துக்கிறாரு. பை டெம்பரமெண்ட், பை நேச்சர், அவருடைய பிஹேவியரே அப்படித்தான் இருக்கு. அவங்களுக்கு ஏத்தது மாதிரியான பிஹேவியரா இருக்கு. அதை கொஞ்சம் சில சமயம் கொஞ்சம் அப்பப்போ பார்க்கும்போது ரசிக்கலாம், கொஞ்சமா இருக்கும்போது ரசிக்கலாம். ஆனா அது எல்லாரையுமே கன்சிஸ்டன்டா எல்லா இடத்துலயும் எல்லா நிகழ்ச்சிகள்லயும் அப்படிதான் அவர் நடந்துக்கிறாரு அப்படின்னா அது ஒரு இல்லையே, ஒரு தலைவர் இல்லையே அப்படின்னு அந்த கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிருது பாத்தீங்களா. அதனால அது ஒரு பூமராங் ஆயிடும். அளவுக்கு அதிகமா போகும்போது இது விஜய்க்கு எதிராகவே திரும்பிடும். இப்போ அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு.